தமிழில் மொழிபெயர்ப்பு நூல்களுக்கு பல விழாக்கள் நடந்திருக்கும். ஆனா மொழிபெயர்ப்பு நூல்களை விமர்சித்து அறிமுக விழா, வெளியீட்டு விழா அப்படின்னு. ஆனா என்னால உறுதியா சொல்ல முடியும், இன்னைக்கு நடந்த இந்த விழாவை போல தமிழ்ல இதற்கு முன்னாடி எந்த ஒரு மொழிபெயர்ப்பு நூல்களுக்கான விழாவும் நடந்திருக்கோம்னு எனக்கு தோணல. ஏனென்றால் இங்க பேசின 3 பேருமே ஒரிஜினல் புக்கையும் டிரான்ஸ்லேட்டட் புக்கையும் வச்சு ஒப்பிட்டு வரி வரியா ஒப்பிட்டு பார்த்து பேசியிருக்காங்க. இது எங்கேயாவது நடந்திருக்குமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. உண்மையால் அந்த என்னுடைய இந்த 3 நண்பர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளும் நன்றிகளும் நான் உண்மையான சொல்லி ஆகணும். ஒளிவண்ணன் என்னுடைய சகோதரர், அவர் இந்த பிரேவ் நியூ வேர்ல்டு அவர் ஏற்கனவே அவர் ரொம்ப அவருடைய யூடியூப் சேனல்ல ஜூம் மீட்டிங்ல பேசியிருக்காரு. அவர் இந்த நாவலுக்கு அவர் அளித்திருக்கிற உரை மிகச்சிறப்பான உரை. அதுலயும் அவர் ஏற்கனவே அவர் இளம் வயதில் படித்த மனதில் தங்கி இருந்த அந்த நாவலை என்னோட மொழிபெயர்ப்புலையும் படிச்சு இவ்வளவு கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணதுன்றது உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே இந்த மூவரும் எனக்கு இந்த 2 மொழிபெயர்ப்பு நூல்களுக்காக மிகப்பெரிய விருதுகளை அளித்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுகிறேன். உண்மையாவே ஐ ரியலி ஃபீல் ஹானர்ட். இதை விடவும் வேற எந்த ஒரு பெரிய விருதும் சந்தோஷத்தை தரும்னு எனக்கு தோணலை. ஏன்னா ஒரு மொழிபெயர்ப்பாளனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய விருது இதுவா தான் இருக்க முடியும். ஒரிஜினலையும் படிச்சு உங்களுடைய மொழிபெயர்ப்பை அறுதியிட்டு பேசுகிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான். இந்த பிரேவ் நியூ வேர்ல்டை பத்தி முக்கியமா ஒன்று சொல்லணும். கிரியா ராமகிருஷ்ணன், மறைந்த அமரர் ராமகிருஷ்ணன், எனக்கு கிரியால ஒரு புத்தகம் வரணுன்றது எனக்கு பல நாள் ஆசை. நான் இது வரைக்கும் எந்த பதிப்பாளர்கிட்டையும் நான் போயிட்டு உங்க பதிப்பகத்துல என்னோட புத்தகம் ஏதாவது ஒன்று வரணும்னு கேட்டதே கிடையாது, எக்ஸப்ட் கிரியா ராமகிருஷ்ணன். அவர்கிட்ட ஆரம்பத்திலேயே நம்பிட்டு, சார் கிரியால ஏதாவது உங்களோட விலைப்பட்டியல், உங்களோட புக் லிஸ்ட்ல ஏதாவது என்னோட ஒரு புத்தகம் வரணும் சார் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஏனென்றால் என்னுடைய கல்லூரி தினங்களில் இருந்தே எனக்கு நவீன இலக்கியம் அறிமுகமான என்னுடைய 16வது வயதிலிருந்தே கிரியான்றது எனக்கு ஒரு கனவு. நான் எம்எஸ்சி சேர்றதுக்கு மெட்ராஸுக்கு வந்தப்போ, அதுக்கு முன்னாடி என்ன பிஎஸ்சி படிக்கிறப்போ சம்மர் லீவுக்கு வரும்போதே கூட அந்த பைலட் தேட்டர் பக்கத்தில் இருக்கிற கிரியாவுக்கு போயிருக்கு. நான் எம்எஸ்சி இங்க பிரசிடென்சியில ஜாயின் பண்ணப்போ கிரியா ஆபீஸுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை நான் போயிடுவேன். அந்த கிரியான்றது எனக்கு ஒரு கனவு. அந்த கிரியா ராமகிருஷ்ணன் எனக்கு அளித்த வேலை தான் இது. எப்படின்னா, அருந்ததிராயோட பெருமகிழ்வின் பேரவை அதை முடிச்ச உடனே அவர் என்கிட்ட கேட்டார், நீ ஃப்ரீயா தானே இருக்கீங்க? எஸ் சார். ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட பிரேவ் நியூ வேர்ல்டு பண்றீங்களா நீங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க எப்பவுமே கான்டெம்பரரி ஒர்க்ஸ் தான் பண்ணுவீங்க, இது ஒரு பழைய நாவல். இல்ல சார், அது எனக்கு இந்த காலத்துக்கு ரெலவெண்டா இருக்குன்னு, அதே காரணத்துக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்றேன், பண்றீங்களா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா நான் அதை எடுத்துக்கிட்டு நான் பண்ணேன். பாதி பண்ணிட்டே இருக்கிறப்போ அவர்கிட்ட நான் சந்தேகம் கேட்டுனே இருப்பேன். அதாவது இந்த மாதிரி கண்டிஷனிங் த மைண்ட் அப்படின்றது பாருங்க, குழந்தை கரு வளர்ச்சி காலத்திலேயே அந்த ஹிப்னோபீடியால இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கண்டிஷன் பண்றது. கண்டிஷனுக்கு என்ன தமிழ் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட நான் கேட்டேன். இது பாரு, நான் டிக்ஷனரி ஒர்க்ல இருக்கேன், இது முடிச்ச உடனே நம்ம வரிக்கு வரி பார்த்து பண்ணலாம் அப்படின்னாரு. அன்பார்ச்சுனேட்லி கோவிட்ல அவர் இறந்துட்டாரு. அவர்கிட்ட அவர் இறந்து போறதுக்கு, அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி நானே தான் அவர்கிட்ட நான் பேசுனேன். சார், இந்த ஜான் நிறைய ஷேக்ஸ்பியர் லைன்ஸ் எல்லாம் கோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆமா, எப்படி பண்ண போறீங்க நீங்க? ஒரிஜினல் அந்த மாதிரி தனியா இருக்காத. நான் டயலாகா வரும்போது அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு ஆஸ்ட்ரிக்ஸ் மார்க் போட்டுட்டு, இல்லாட்டி அதை இட்டாலிக்ஸ்ல போட்டுட்டு கீழே அடிக்குறிப்புல ஒரிஜினல் ஷேக்ஸ்பியர் லைனை எழுதலான்னு இருக்கேன். தட்ஸ் இட், அதேதான், கோ ஹெட் அப்படின்னாரு. அவர் கடைசியா என்னிடம் சொன்ன அந்த சொல் கோ ஹெட். எஸ், ஐ வெண்ட் அஹெட். ஆனா ஹீ பாஸ்ட் அவே. அவர் இறந்து பாதி பண்ணிட்டு இருக்கிறப்போ அப்படியே நான் உடஞ்சி போயிட்டு அப்படின்னு நான் நிறுத்திட்டேன். ஆனா கிரியா ஆபீஸ்ல இருந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு அவர் சொன்னது, நீங்க முடிங்க, நாங்க கிரியால கொண்டு வரோம்னாங்க. நான் முடிச்சேன். ஆனா ராமகிருஷ்ணன் காலமானதற்கு பிறகு கிரியால அவங்களுக்கு இதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால நான் அந்த நாவலை அவங்க சொன்ன உறுதியின் மொழியை கேட்டு நான் கம்ப்ளீட் பண்ணனதை
நான் அப்படியே தான் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நான் ரொம்ப தயக்கத்தோட தான் நான் கண்ணை கேட்டேன், காலச்சோட்டுல கொடுங்க நம்ம போட்டுடலாம் அப்படின்ட்டு காலச்சோடு வெளியிட வந்திருக்கு. அதனால் இந்த புத்தகத்தை மானசீகமாக கிரியா ராமகிருஷ்ணனுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இது ஒரு டிஸ்டோபியன் நாவல். இது எனக்கு மருதன் பேசுறப்போ ஒரு ஜோக் ஞாபகம் வந்து, நியூயார்க்கர்ல வந்த ஒரு ஜோக் ஒன்று. ஒரு புத்தக கடையில ஒரு பொண்ணு பொம்பளை கேட்கறான், அந்த இடத்துல டிஸ்டோபியன் ஒர்க்ஸ் அப்படின்ற ஷெல்ஃப் காலியா இருக்கு, இங்க இருக்க புத்தகம் எல்லாம் எங்க அப்படின்னா அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னு. ஸோ எஸ், இந்த பிரெயின் நியூல்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ கரண்ட் அஃபேர்ஸா வந்துகிட்டு இருக்கு. நான் ஒளிவண்ணன் என்னோட மொழிபெயர்ப்பினுடைய அத்தனை விஷயங்களையும் த்ரெட் பேரா அனலைஸ் பண்ணிட்டார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்றது ஷாலினியோட அனாலிசிஸ். ஷகீபின் நாவலை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு முன்னாடி, எந்த ஒர்க்கை நான் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு முன்னாடியும் நான் ரொம்ப விஸ்தாரமா அதுக்கு நான் தயார் பண்ணுவேன். என்னுடைய மாணவர்கள் நான் சொல்றது கேபிஎம் ஸ்டூடெண்ட்ஸ், கேபிஎம்னா தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன், கமல் பண்பாட்டு மையத்தினுடைய மொழிபெயர்ப்பு பயிற்சி நான் தான் இன்ஸ்ட்ரக்டர். என்கிட்ட பாவம் மாட்டிக்கிட்டு ஒரு 18 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த 18 பேர்ல 2 பேர் இங்க வந்திருக்காங்க. ஆனால் மிக அற்புதமான மாணவர்களாக அவங்க உருவாகி வந்திருக்காங்க. தமிழுக்கு நான் மார்ச் 1ஆம் தேதி கமல்ஹாசன் எங்களை சந்தித்து பேசப்போ நான் கமல் கிட்ட சொன்னது அதுதான். கமல் கேட்டார் அவர்கிட்ட பேசுறப்போ, இத்தனை நாள் நான் பண்ணி இருக்கிற இந்த ஒர்க் எல்லாம் என்னோட அச்சீவ்மெண்டா நான் நினைக்கல. 18 அற்புதமான இளம் மொழிபெயர்ப்பாளர்கள் இங்க உருவாக்கியிருக்காங்க. அதுதான் என்னோட பெரிய அச்சீவ்மெண்ட் நான் நினைக்கிறேன். அதுக்கு சான்று ஷாலினியோட உரை. இதற்கு பிறகு ஸ்ரீவித்யாவோட அடுத்த புத்தகமும் சான்றாக இருக்கு. எவ்வளவு கீனா அந்த நாவலை அவங்க அப்சர்வ் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்கன்றது நீங்க எல்லாருமே கேட்டீங்க. ஷகீபின் நாவலை நான் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த நாவலுக்கு வந்திருக்கிற அநேகமா வெளிவந்த எல்லா விமர்சனங்களையும் நான் படிச்சேன். அதுக்கு பின்னாடி அந்த ஹோம் ஒர்க் நான் பண்றது ரொம்ப அதிகம். நான் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிறேனோ கிட்டத்தட்ட அதே நாள் நான் அதுக்கான ஹோம் ஒர்க் பண்றதுக்கு நான் எடுத்துப்பேன். என்னோட பப்ளிஷருக்கு பெரிய தலைவலி தான் நான், அதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த ஷகீபின் நாவலுக்கு ஷாலினி அளவுக்கு அவ்வளவு கீனா அப்சர்வ் பண்ணி ஒரு விமர்சனத்தை யாருமே வைக்கவே இல்லை. இது வரைக்கும் நான் பார்க்காத பல விமர்சனங்கள்ல அந்த விமர்சனங்களை பார்க்காத விஷயங்களை ஷாலினி சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் ஹர். இந்த மருதன் எனக்கு எப்பவுமே மிக மிக நெருக்கமான, ரொம்ப அணுக்கமான ஒரு சகிருதய மனிதர்னு சொல்லலாம். அவரோட அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நெருக்கம், அது ஒரு நட்புன்றதை தாண்டி ஐ ஃபீல் சோ க்ளோஸ் டு ஹிம். என்னன்னா அவருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பெரிய பாண்டேஜ் ஒன்று இருக்குன்னு தோணும். அதுதான் உண்மை. தோன்றது என்ன, அவர் அதனாலதான் இந்த 2 நாவலையும் அவர் தொடர்ந்து பேசணும் அப்படின்ட்டு. ஆனா அவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே அளிக்காம ஒளிவண்ணனும் ஷாலினியா எல்லாமே பேசிட்டதுனால அவர் ஜென்ரலா பேசிட்டாரு. மேபி என்கிட்ட தனியா பேசுவாருன்னு நினைக்கிறேன். மருதனுடைய மிக முக்கியமான கருத்துக்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எஸ், மருதன் எதை செஞ்சாலும் ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப நுட்பமா, ஆழமா செய்யக்கூடியவர்ன்றதுக்கு அவருடைய அந்த உரையும் காரணம். இந்த 2 நாவலையும் ரொம்ப அழகா அவர் அனலைஸ் பண்ணி, ரொம்ப அழகா, ஒன்னு துர்கற்பனை, இன்னொன்னு யதார்த்தம். எஸ், அத அழகா அவர் பிரிச்சு அவர் சொல்லியிருக்காரு. இந்த 2 புத்தகத்தையும் இந்த விழாவை மிக சிறப்பா நடத்தியிருக்கிற வேடியப்பனுக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். உங்க பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், நேற்று ஒரு நாள் எவ்வளவு கலவரமா இருந்தது அப்படின்றது, அது வேடியப்பன் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணி இந்த விழாவை he made it possible. உண்மையாவே எனக்கு நேற்று ரொம்ப டென்ஷனா இருந்தது, இந்த விழா நடக்குமா அப்படின்னு. ஏன்னா புஸ்தகமே இல்லாம எப்படி விழா நடக்கும்லாம் இருந்தது. ஆனா வேடியப்பன் ரொம்ப அழகா பண்ணதுக்காக வேடியப்பனுக்கு என்னோட இதயபூர்வமான நன்றி.
இனிய பதிப்பாளர் கண்ணன் இங்க இல்லைன்னா இல்லாட்டி கூட அவருக்கு நாளைக்கு நான் ஃபோன் பண்ணி நான் தேங்க்ஸ் சொல்லிப்பேன். இப்போ அவருக்கு இப்பவே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்ணனுடைய சார்பா காலச்சோடனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மிஸ்டர் கீர்த்தி, ஜெயகீர்த்தி அவர்களுக்கு என்னோட தேங்க்ஸ். அவர் ரொம்ப இந்த ஃபங்க்ஷனுக்காக அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப என்னோட இதயபூர்வமான நன்றி. வணக்கம்.